ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதற்குள் சுகமாயிருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பலத்த துருகம். அவர்தான் அடைக்கலம், அவர்தான் நமக்கு கேடகம், அவர்தான் பலன், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த காலை வேளையில் இந்த துருகமான கர்த்தரை தான் நாம் சார்ந்திருக்கிறோம். சில நேரங்களில் அவரை விட்டு விலகும் பொழுது, வெளியேறும்போது, அவரை விட்டு நாம் விலகி நிற்கும் பொழுது பிசாசு நம்மை ஆளுகை செய்ய, நம்மேல் அவனுடைய அதிகாரத்தை செலுத்த அவன் முற்படுவான். எனவே நாம் இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறார். அதுதான் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். துன்பம் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். ஏன்னா அவர்தான் துருகம், அவர்தான் கேடகம், அவர்தான் பலன். கர்த்தர் பலத்த துருகம். அந்த பாதுகாப்பு பயங்கரமான பாதுகாப்பு. அவரை போல ஒரு நல்ல தேவாதி தெய்வத்தை நாம் கண்டுவிட முடியாது, காண முடியாது. அவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய இரட்சகர், அவ்வளவு மேன்மையான கர்த்தர். இந்த காலை வேளைகள் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் நம்மை அறியாமலேயே தேவனுடைய பாதுகாப்பு நம்மேல் இறங்கி வந்துவிடும். அதான் உண்மை. அதாவது வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? சங்கீதம் 34 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூட பாளையம் இறங்கி இருக்கிறார், அவர்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கூடவே சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ ஏன் இந்த வார்த்தைகளை, ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்குள் நாம் மறைந்திருந்தால், அதனால தான் சங்கீதம் 90, சங்கீதம் 91 இவைகளெல்லாம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். அதனால தான் நீதிமொழிகளில் சாலமோன் அந்த நீதிமொழிகளை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கிறார். அப்போ அதற்குள்ள சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குறைவுகள் எல்லாம் இல்லை. கர்த்தர் அப்படி நம்மை நடத்துகிற தேவன் என்பதை இந்த ஒரு வசனத்தில் மிக ஞானமாய், மிக தெளிவாய், மிக நேர்த்தியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
இதை நம்ம வெளியிலிருந்து மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது கர்த்தர் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னா அப்படி மேலோட்டமா. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும் பொழுது அவருக்குள் நாம் அடைக்கலம், அவருக்குள் நாம் பாதுகாப்பு, அவர்தான் எனக்கு எல்லாம், அவருடைய கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன், அவர்தான் எனக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய கேடகம், என்னுடைய கோட்டை, என் துருகம், நான் அவருக்குள் தான் நிலைத்திருக்கிறேன், தங்கியிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால தான் எனக்கு பாதுகாப்பு, விடுதலை என்றெல்லாம் நம்ம அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்குள் நிலைத்திருக்கணும்னு என்ன பண்ணணும்? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறார்கள். இதைத்தான் 1 யோவான் 1:7 சொல்கிறது, அவர் ஒளியில் நடப்பது போல, அவர் ஒளியில் நடப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அதாவது பரிசுத்தத்தில் நடந்தால். அப்போ நாம் அவரை போல பரிசுத்தத்தில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதாவது இயேசுவோடு நாமும் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்பொழுது என்ன நடக்குமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ முதல்ல நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் நாம் நீதிமான்கள். அப்போ அவரோடு கூட இருக்கிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன நடக்குன்னா, அந்த நீதிமான் அவருக்குள் சுகமாய் தங்கி இருக்கிறார். அப்போ குறைவு இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, வியாதி இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. கர்த்தர் அவர்களை நேர்த்தியும் மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவார். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். மிகப்பெரிய பாக்கியம், இதான் மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை தான் நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா, பரிசுத்தமாக இருக்கணும் தான், ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையே. பரிசுத்தமாக இருக்கணும் தான், ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் அதெல்லாம் தெரியும் அவருக்கு, அந்த சூழ்நிலைலாம் தெரியும் அவருக்கு தெரியாமல் இல்லையா? என் வாழ்க்கையில் என் நெருக்கடி தெரியாதா? என் பிரச்சனை தெரியாதா? அப்போ அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால என்னை அப்படி பாதுகாத்து அப்படி தட்டி கொடுத்து அப்படி கொண்டு போயிடுவார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ளவர். நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் சிலுவையில் மரித்தார், அதற்குத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த சிலுவையின் அன்பினாலே தான் நம்மை ஆண்டவர் உருவாக்கி கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்போ நாம் பரிசுத்தத்தில் குறைவு ஏற்பட்டால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசு உடனே நம்மை குற்றப்படுத்த ஆரம்பித்து விடுவான். என்ன ஆண்டவரே, நீர் என்ன சொன்னீர்? இது என் பிள்ளை இது என்னது, நான் தான் பாதுகாப்பு சொன்னீங்கல்ல. இதை பாருங்க, இந்த மாதிரி பாவம்லாம் செய்கிறான், அவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? அதுதான் நீங்கள் நீதி உள்ள தேவனா? அதான் நீங்கள் நீதி உள்ள நியாயாதிபதியா? அதான் நீங்கள் நீதி செய்கிறதா? அப்போ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் கஞ்சாடையாக போயிடுவீங்களா அப்படி என்று அவன் கேட்பான். ஏன்னா வேதம் அதற்கான ஆதாரங்களை நமக்கு தருகிறது. நீங்கள் கேட்கலாம், அப்படி அவன் கேட்பான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. சகரியா புஸ்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, தேவாலயம் கட்டுறாங்க. யார் யார் கட்டுறது? செருபாபேல், செயல்தலின் குமாரனாகிய செருபாபேலும் ஆசாரியனாகிய யோசுவாவும் 2 பேரும் சேர்ந்து அதை கட்டுறாங்க. அது 2 பேரும் சேர்ந்து தான் தலைமையேற்று நடத்துகிறார்கள். கட்டுறாங்கன்னா அவங்க கல்லெல்லாம் அவங்க சாந்து கல்லெல்லாம் அவங்க வச்சு கட்டலை, ஆட்கள் கட்டுறாங்க. இவங்க மேற்பார்வையில் இவங்க சொல்ல சொல்ல அங்கே காரியங்கள் நடக்கிறது. இப்போ பிசாசு என்ன சொல்கிறான் அப்படின்னா,
இந்த யோசுவா அழுக்கா இருக்கான், அழுக்கு வஸ்திரம், யோசுவாவுடைய பாவங்கள். அப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே, இந்த அழுக்கு பிடிச்சவனை வச்சு நீங்கள் தேவாலயம் கட்டுவீங்களா? இந்த அழுக்கா இருக்கான், பாவத்தில் இருக்கான், அவனுடைய வஸ்திரமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. அப்படின்னா அவன் எவ்வளோ பாவத்தில் இருக்கான்னு பாருங்க. அவனை வச்சு நீங்கள் தேவாலயம் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுறான், குற்றப்படுத்துகிறான். இப்போ இன்னைக்குன்னா அப்படி பிசாசு போய் சொன்னான்னா உடனே இயேசு பிதாவாகிய தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இடத்துல தம்முடைய கரத்தை காமிப்பார். பிதாவாகிய தேவன் இடத்துல தன் கரத்தை காமிச்சு, பிதாவே அவனுக்காகவும் நான் இவ்வளோ ரத்தம் சிந்திருக்கேன், இந்த பாடுகளை ஏற்றிருக்கிற பாருங்க, காயம் கட்டப்படலை, அவன் மேலே உங்கள் கோபம் மூளாது இருக்கட்டும், என் நிமித்தம் அவனை மன்னிங்க, என் ரத்தத்தினால அவனை நான் கழுவுறேன், நீங்கள் அவனை மன்னிங்கன்னு அவர் பரிந்து பேசுவார். ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை. அப்போ இந்த யோசுவாவை பிக்சர் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அங்கே எப்படி காட்டுறாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறார், அக்யூசேஷன் பண்ணுகிற அல்லது குற்றப்படுத்துகிற இந்த சாத்தான் பக்கத்தில் நிற்கிறான், யோசுவா அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறான். கர்த்தர் பார்க்குறாரு, சாத்தான் வந்து குற்றப்படுத்துகிறான். உடனே கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாரு, தேவதூதனை பார்த்து சொல்கிறார், தூதர்களுக்கு கடலிடுற அவன் வஸ்திரத்தை மாற்றுகிறான். வஸ்திரத்தை மாற்றுங்கன்னு சொன்னால் சும்மா மாற்றுவாங்களா? நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக போகிறான். அவன் சிறைச்சாலை வஸ்திரத்தில் இருக்கிறான். சிறைச்சாலை வஸ்திரம்னா என்ன? ஏதோ இருப்பிடம் மட்டும் கொஞ்சோண்டு துணி இருக்கும், அவ்வளோதான். அழுக்கு படிஞ்சு போய் மண் படிஞ்சு போய் குளிக்கலாம் நேரம் இருக்காது. ஏதோ கஞ்சி கொடுப்பான், ஏதோ கூழ் கொடுப்பான், அதை குடிச்சிட்டு அப்படியே நேரத்தை ஓட்ட வேண்டியதான். தாடி முடி வெட்டாமல் பரட்டை பாஞ்சு போய் அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருந்தான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு சவரம் பண்ணுகிறான், அவனுக்கு தாடி எல்லாம் ஷேவ் பண்ணுறாங்க, நல்லா ஷேவ் பண்ணி நல்லா சேவை பண்ணி நல்லா குளிக்க வச்சு, அழுக்கு போக நல்லா தேய்ச்சி அவனை குளிக்க வச்சு, அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை, நல்ல வஸ்திரத்தை, காஸ்ட்லியான வஸ்திரத்தை போட்டு, ஏன்னா பார்வனுக்கு முன்னாடி போகிறான்ல, அவனுக்கு அந்த வஸ்திரத்தை போட்டு அவனுக்கு சில நகைகளை எடுத்து கழுத்தில் மாட்டி, சரப்பணிகள்லாம் நல்ல மொத்தமாக இருக்கும் நகைகள், அதெல்லாம் எடுத்து கழுத்தில் மாட்டி, அவனை ஒரு ஜோசிகார மாதிரி, அவனை ஒரு மந்திரவாதி மாதிரி, அவனை ஒரு இந்த என்ன சொல்கிறது, காலங்களை நேரங்களை கணிக்கிறவனை மாதிரி கொண்டு போயிட்டான். ராஜாவுக்கு முன்னு எடுத்துறான். ஆனால் ஒரிஜினாலிட்டி அப்படி இல்லை, ஒரிஜினாலிட்டியை மாற்றி தான் கொண்டு போய் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மேக்கப்பை போட்டு ஆளை கொண்டு போய் பார்வன்ட்டு நிறுத்துறான். இப்போ இதே தானே அங்கே நடக்கும். வஸ்திரத்தை மாற்றுங்கள் அப்படின்னாரு. உடனே யோசுவாவை அந்த தேவதூதன் டக் டக் டக்குன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் மாற்றி வெண் வஸ்திரத்தை தரித்து பாகையை எடுத்துட்டு, அதெல்லாம் எடுக்கும் போதே கிளென்ஸ் அப்படியே பக்காவாக கிளென்ஸ் ஆக்கிட்டாங்க. பாகையை எடுத்துகிட்டு புதிய பாகையை தலையில் வச்சு அப்படி யோசுவாவுக்கு ஒரு அப்பழுக்கு இல்லாமல் மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றின உடனே பிசாசால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, பிசாசு வாயை மூடிட்டு நிற்கிறான். அப்போ யோசுவாக்கிட்ட சொல்கிறார், யோசுவாவே போ வேலையை பார், இனி பாவம் செய்யாத, இனி அதெல்லாம் பார்த்துக்கோ, இனி போய் ஆலயத்தை கட்டுற வேலையை பார். அவன் ஆலயத்தை கட்டுறான். ஆலயத்தை கட்டுவதற்கு அவனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் துருகம் அவருக்குள்ளே இருக்கான். பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனால் அவருக்குள்ளே இருக்கான். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய கிருபையினால் அவனை ரட்சித்து, அவனை மீட்டு, அவர் இரத்தத்தினால கழுவி, அவனை பரிசுத்தப்படுத்தி, அவருக்குள் நிலைத்திருக்க பண்ணி, அதுக்கப்புறம் அவனை நீதிமான், அந்த இரத்தத்தில் கழுவினாலே அவன் நீதிமான். அந்த நீதிமான் என்ற பக்குவத்திற்கு அவனை கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே நீதிமான், கர்த்தர் எனக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருக்கான். அப்போ அவன் சுகமாக இருக்கிறான். அவனுக்கு எல்லா குறைவுகளும் கர்த்தர் மாற்றுகிறான்.
இந்த காலை வேளையில் அந்த பரிசுத்தத்தை நம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த சுகம் இருக்கும். இல்லைன்னா பலவீனம் இருக்கும், சோர்வு இருக்கும், குறைவு இருக்கும், நெருக்கடி இருக்கும். பிசாசு நம்மளை போட்டு நெருக்கி புழிஞ்சு சக்கையாக்கி கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருப்பார். உண்மைதான், நம்முடைய பாவங்களை தேவனாகிய கர்த்தர் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி, நீ ஏன் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை நமக்கு கட்டளையிட்டார்னா நம் நீதிமான்கள். அப்போ நம்ம நீதிமான்கள் இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே நம்ம பாதுகாப்புறக்க நம்ம சுகமாக இருப்போம். கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டோன்னா பிசாசு டேக் ஓவர் பண்ணிடுவான். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், நான் ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்தேன், நான் ஆண்டவரை மெய்யால தேடினேன், நான் அவருக்கு தானே சேவை செஞ்சேன், அவரை தானே நேசித்தேன், அவரை தானே இருதயத்தில் சுமந்தேன், அவர் தானே இவர் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே பில்டப் பண்ணுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது திருட்டு வேலை இருக்கும், உள்ள ஏதாவது கள்ளத்தனம் இருக்கும், ஏதாவது கள்ள காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா அதுதானே ஆண்டவர் பார்த்துக்க பலவீனத்தை பார்த்துக்குவார் அப்படின்னா அப்புறம் என்ன நடக்கும்? நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் செஞ்ச சிறிய தவறு என்னை தேவனுடைய பாதுகாப்புலேருந்து விலக்கி விடும். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறாரு, நமக்கும் தேவனுக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குறது நம்முடைய பாவம். இந்த பாவம் தான் என் பிரிவினை உண்டாக்குது. அப்போ அதுலேருந்து வெளில வரணும்னா அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் போது தான் அந்த துருகத்துக்குள் நம்ம இருப்போம். அப்போ நீதிமான் சுகமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், குறைவில்லாமல் இருப்பான், நிறைவோடு கூட இருப்பான். தேவ தூதர்கள் அவனை பாதுகாக்கும்படி கர்த்தர் எப்பொழுதும் தேவ தூதர்களை வைத்திருப்பான். பிசாசு தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். இந்த கிருபையை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இந்த காலை வேளையில் இந்த தியானத்தில் நம்மோடு கூட கர்த்தர் பேசி சொல்ல விரும்புகிற, நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு விஷயம்தான், நான் தான் துருகம்பா, எனக்குள்ளே நிலைத்திருங்க, நீங்கள் நீதிமான்கள் ஆகுவீங்க. நீங்கள் நீதிமான்கள் ஆகும் பொழுது உங்களை நான் மகிழ்ச்சியினால் நிரப்பி விடுவேன். நாம் அவருக்குள்ள நிலைத்திருந்து சந்தோஷமாக இருந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறோம். இதை தான் நம்ம ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு ரத்தம் சிந்தனை சாதாரணமாக ரத்தம் சிந்தலை. அந்த ஆகினி, அந்த பொல்லாத அந்த வேதனைகள், துக்கம், அவமானம், காயம், நிந்தை எல்லாத்தையும் ஏற்றார். சிலுவையில் அவரை அடித்து தொங்க விட்டாங்க, காயங்களை ஏற்றார். எதுக்காக? உங்களை என்னை ரட்சிப்பதற்காக, மீட்டு கொள்ளுவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக. இப்போ நான் இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே தெரியாமல் பாவம் செஞ்சிட்டப்பா, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நாளும் பாவம் செய்கிறேன், அடுத்த நாளும் பாவம் செய்கிறேன், அடுத்த நாளும் பாவம் செய்கிறோம். இப்போ நம்ம பாவத்தினுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா ஒரு பாவம் செய்தேன், ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், அப்போ ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, எனக்கு ஒரு உணர்வு வந்துடும். அடுத்தது 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 பாவத்தினுடைய அளவு அப்படியே அதிகரிச்சுட்டே போகும். அதான் ட்ராப், சாஸ் வச்சுருக்க பெரிய ட்ராப். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா ஜெபம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு ஒரு பலவீனம் தான், பலவீனம்னு சொன்னதான், அல்லது ஒரு அடிமைத்தனம், அவருக்கு ஒரு அடிமைத்தனம் அப்படி கூட சொல்லலாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, புடவை கட்டி, ஒரு கல் தூணுக்கு நீங்கள் புடவை கட்டி வச்சுருந்தா கூட அதை தூக்கிட்டு போயிடுவார், அது கூட போயிடுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் முழங்காலில் நேர் முழங்கால்னு கண்ணீர் வடித்து ஜோமுனா.
அப்போ ஒரு ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு பாஸ்டர். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறதெல்லாம் கரெக்டுடா, மாறினாரா? ஆமாம் பாஸ்டர், அது அவருடைய பலவீனம் பாஸ்டர், அது அவர் எப்படி மாறுவார் பாருங்கள். நல்லா ஜெபம் பண்ணுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. அப்புறம் அவர் எங்கேயாவது போனான்னா போயிடுறாரு எங்கேயாவது. இப்போ அது பலவீனம் இல்லை, அடிமைத்தனம். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத அடிமைத்தனம். இதுதான் நம்மை தேவனை விட்டு விலக்கிவிடும். இப்போ அவர் ஒரே நாளில் அப்படி ஆயிருக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே ஆண்டவரை விட்டு அப்படியே விலகி, ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவார். கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவார். இப்படியே அப்படி இந்த பாவத்தினுடைய அளவு அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும். இதைத்தான் யாக்கோபு நிருபக்காரன் அருமையாக சொல்கிறார். என்ன நடக்குமா? இச்சையானது பாவத்தை கற்பம் தரிக்கும். இப்போ ஒரு இச்சை இருக்குல்ல, அந்த இச்சை பாவத்தை கற்பம் தரிக்குமா? அப்படி அந்த இச்சையில் கிடக்கானா அப்படியே பாவத்தில் கரு உருவாகும். அந்த பாவம் என்கிற கரு அப்படியே உருவாகி பாவம் பூர்ணமாகும் பொழுது, அதாவது அது பெரிய பிள்ளையாயிடுச்சு, உள்ளே வளர்ந்துடுச்சு. இப்போ டெலிவரி வரும்போது ஆத்தும மரணத்தை விளைவிக்கும். ஆத்தும மரணம் சூடு சோழனே இல்லாமல் போயிடும். அவனா பாவமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். முன்னாடியாவது முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருப்பான், இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன, ஆண்டவர் அவரை பாதுகாப்பாரா? பாதுகாக்க முடியுமா? முடியாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பல, பாவத்தை விட்டு விலகலை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பரிசுத்தம் அடைய விருப்பம் இல்லாமல் அதில் இருக்கும் பொழுது பிசாசு டேக் ஓவர் பண்ணுவான். அப்போ பிசாசு டேக் ஓவர் பண்ணால் நம்ம புலம்பணும். என்ன புலம்பணும்? நான் ஆண்டவரை தானே தேடினேன். நீ ஆண்டவரை தான் தேடினேன், ஆனால் வேறு எதையும் தேடினல்ல, வேறு காரியங்கள் மேலே உன் கண்ணு போச்சு இல்லை, வேறு காரியங்களையும் தலையிட்டல, வேறு காரியங்களுக்கு பின்னாடி போனல, குடிக்கு பின்னாடி போனேன், போதைக்கு பின்னாடி போனேன், பெண்களுக்கு பின்னாடி போனேன், பெருமைக்கு பின்னாடி போனேன், பணத்துக்கு பின்னாடி போனேன். இதெல்லாம் செஞ்சப்ப ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அப்போ நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவருக்குள் இருந்தால் அதுதாங்க துருகம். இப்போ அவருக்குள்ளே நம்ம இருக்கோன்னா அதுதான் துருகம். இந்த துருகத்துக்குள்ளே வந்துட்டோன்னா ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்குறார். அப்படி நீதிமான ஆக்கின உடனே நாம் எப்படி ஆயிடுவோமா? அவர் நீதிமான், இப்போ நம்மளை நீதிமான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஆயிடுவோம் தெரியுமா? அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதனால் இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு, நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எனக்குள்ள பாவம் குடிக்கொண்டிருக்கிறது, எனக்குள் பாவம் இல்லையா, அல்லது பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேனா? இல்லை என்றால் ஆண்டவர்களை ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து மன்னியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்க உண்மை உள்ளவர். அப்போ ஆண்டவர் சொன்னால் இனி பாவம் செய்யாது. டோன்ட் டூ த சின் அகைன். நீ மீண்டும் பாவம் செய்து விடாது என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காக்கவும் செய்வார். அதை நாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் நம்ம அழகாக பாதுகாப்பார். அந்த காலை வேளையில் அவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை வழி நடத்தும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை மாற்றி உம்முடைய துருகத்துக்குள் உமக்குள் அவர்கள் அடைக்கலமாய் இருக்கவும், அது நீர் அவர்களை நீதிமான்கள் ஆக்கவும், அந்த நீதிமான்கள் உமக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.